ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இங்கே தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத வாசிக்கிறேன். இது பக்கம் 735 ஆரம்பிக்கிறது. ஆரியாம்பா, காஞ்சி காமாட்சி ஆரியன் ஐயப்பன். அப்பா பெயர் கும்பகோண சம்பந்தம் உள்ளதென்றால் அம்மா பெயர் காஞ்சி சம்பந்தம் உள்ளதென்று ஒரு விதத்தில் சொல்லலாம். சிவகுரு மாதிரி ஆரியாம்பவும் அபூர்வமான பெயர்தான். மலையாளத்தில் ஆரியங்காவு சபரிமலை வழியில் இருக்கிறது. ஆரியனுடைய காடு என்று அர்த்தம். ஆரியன் என்பது சபரிமலை சாஸ்தாவைதான். ஆரியன்தான் தமிழில் ஐயன் ஆயிற்று. அதை மரியாதையாக பன்மையில் சொன்னால் ஐயர் அல்லது ஐயனார், ஐயனார், ஐயனாரப்பன் என்பதே தமிழ்நாட்டில் சாஸ்தாவின் பெயர். மலையாளத்தில் ஐயப்பன் என்பதும் அதே வார்த்தைதான். திராவிடர்களின் கிராம தேவதை என்று இக்கால ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுபவர்தான் ஆரியராகவும் ஐயராகவும் இருக்கிறார். இந்த இனபேத ஆராய்ச்சிக்கெல்லாம் எவ்வளவு தப்பான அடிப்படையில் உண்டானது என்பதற்கு இது மாதிரி பல சான்றுகள் இருக்கின்றன. அது இருக்கட்டும். ஆர்யா என்பது அம்பாளின் பரமேஸ்வர பத்னியாக இருக்கப்பட்ட பராசக்தியின் பெயர். உமா, காத்யாயனி, கௌரி என்று ஆரம்பித்து அமரத்தில் அம்பாள் நாமங்களை சொல்லிக் கொண்டு போகும்போது ஆர்யா, தாக்ஷாயணி, சைவகிரிஜா என்று வருகிறது. குறிப்பாக திரிபுரசுந்தரி என்ற ரூபத்தில் தனுர்பான பாச அங்கசங்களுடன் சக்கச்செவேல் என்று உள்ள அம்பாளை ஆர்யா என்று சொல்வதாக தெரிகிறது. அந்த ரூப லட்சணங்களோடையே இருப்பவள்தான் காஞ்சி காமாட்சி. காமாட்சி மகான் திரிபுரசுந்தரி என்றே அவளை சொல்வது. லலிதாம்பிகை என்பதும் இந்த ரூபத்தை தான். காஞ்சி காமகோஷ்ட பூஜா பத்ததியை அனுகிரகித்தவர் துர்வாசர். அவர் அவளை பற்றி 200 ஸ்லோகமுள்ள ஒரு ஸ்துதி செய்திருக்கிறார். அதற்கு ஆர்யா த்விசதி என்றே பெயர். த்விசதி என்றால் 200. காமாட்சி குறித்த மிகவும் உத்தமமான இன்னொரு ஸ்துதி உண்டு. அது பஞ்சசதி, அதாவது 500 ஸ்லோகம் கொண்டது. மூகர் என்பவர் செய்தது. அதனால் மூக பஞ்சசதி எனப்படுவது. அதிலும் முதல் 100 ஸ்லோகங்களுக்கு ஆர்யா சதகம் என்றே தலைப்பு கொடுத்திருக்கிறது. ஆகையால் காஞ்சி காமாட்சிக்கு விசேஷமாக உள்ள பெயரே ஆச்சாரியாளின் தாயாருக்கு வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அம்பாளே அம்மாவாக வந்து ஆரியாம்பா என்ற பெயர் வைத்து கொண்ட மாதிரி துவனிக்கிறது. சிவனுக்கு குரு அப்பா சிவகுரு என்பது போல ஆரியரான ஆச்சாரியாளுக்கும் அம்பா, அதாவது அம்மா ஆரியாம்பா என்றும் பொருத்தம் பார்த்தோம். 2 பெரிய வம்சங்களில் வந்த தம்பதி. அவதார பூமிக்கான யோக்கியதாம்சம். அந்த வம்சங்களில் வந்த தம்பூதிரிகள் மலையாள தேசத்தில் வைதீக அனுஷ்டானங்களை புஷ்கலமாக, அதாவது நிறைவாக பண்ணிக்கொண்டு சதாச்சார சம்பன்னர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த வம்சத்துக்காரர்கள் மட்டுமில்லை, நம்பூதிரி சமூகம் முழுவதுமே அப்படி இருந்து வந்தது. மலைக்கு மறுபக்கம் நடக்கும் விவகாரங்களில் சிக்கிக்கொண்டு குழப்பமடையாமல் அவர்கள் ஒதுக்குப்புறமாக இருந்த தங்கள் தேசத்தில் நிச்சிந்தையாக பழைய வழிகளிலேயே போய்கொண்டிருந்தார்கள். அப்போதென்ன சாஸ்திரமும் வேண்டாம், சம்பிரதாயம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு எல்லாம் கிரிசை கெட்டு கிடக்கிற தற்காலத்தும் கூட எங்கேயாவது கொஞ்சம் விதிவத்தாக அத்தியனம் நடந்து வைதிக ஸ்ரீ இருந்து கொண்டிருக்கிறதென்றால் அது மலையாள தேசம்தான் என்று தானே பார்க்கிறோம். அங்கேதான் தற்போதும் அநேக நம்பூதிரி கிரகங்களில் கர்ப்பத்தை கூட்டி 8 வயசில் பசங்களுக்கு உபநயனம் செய்து அப்புறம் 5-6 வருஷமாவது அவரவருக்கான சாகையில் அத்தியனம் பண்ணுவதற்கு விடுகிறார்கள். இந்த அத்தியன காலத்தில் சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளபடி பிரம்மச்சாரி பசங்கள் ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு தண்டம் வைத்துக்கொண்டு மாந்தோலில் படுத்துக்கொண்டு நியமமாக இருக்கிறார்கள். முதல் மந்திரியாயுள்ள கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சங்கரன் நம்பூதிரிபாடு கூட இப்படி சாஸ்திரோக்தமாக அத்தியனம் பண்ணினவர்தான். கம்யூனிசம் மாத்திரம் என்ன, அதுவும் அபேதவாதம் என்னும் சோஷியலிசத்தின் கெடுபிடி ரூபந்தான். அத்வைதம் என்றாலும் அபேதம் என்றாலும் ஒன்றுதான். இவர் பேரும் ஆச்சாரியால் பேராகவே இருக்கிறது. அதிலும் கூட அத்வைதம். பிற்பாடு இங்கிலீஷ் படிப்புக்கு போகிறவர்களும் கூட ஆரம்பத்தில் சில வருஷங்கள் அத்தியனம் பண்ணாமல் இருப்பதில்லை என்று சமீப காலம் வரை நம்பூதிரி மார்களிடையே தான் நடந்து வந்திருக்கிறது. இந்த 20ஆம் நூற்றாண்டின் புது நாகரிகம் கூத்தாட்டத்திலும் கூட இப்படி மலையாளத்தில் ஓரளவு வேதாத்தியாயனம் இருக்கிறதென்றால் 2500 வருஷங்களுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும்? அதனால்தான் அவதார பூமியாக பரமேஸ்வரன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது.
சாஸ்திர வழியை லோகத்துக்கு காட்டுவதற்காக அவர் அத்தியனம் குருகுலவாசம் செய்யணும் என்றால் அவை உள்ள இடத்தில் பிறந்து வளர்ந்தால் தானே முடியும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.